ஹாய், வெல்கம் டு லெட்ஸ் ட்ரை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க சட்னிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். ஒரு மூடி தேங்காய், ஒரு 4 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் காரத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா காரமாக இருக்கிறதுனால நான் 4 மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். இதோட தக்காளி சேர்த்து அரைக்க வேண்டாம். இதை லைட்டாக தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த சட்னியில் நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கோம். இது எதையுமே எண்ணெய் ஊற்றி வதக்கலை. இந்த மாதிரி பச்சையாக சாப்பிடும்போது அதோடய ஹெல்த் பெனிஃபிட் எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னிக்கு தேவையான உப்பும் இப்போவே சேர்த்துக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த சட்னியை தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா நீங்கள் தாளிப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.